தமிழகத்தில் முதலாக சாதி ஒழிப்பை முன்னெடுத்தது யார்? தெலுங்கன். தமிழகத்தில் ஆளும் வர்க்கமாக இருப்பவன் யார்? தெலுங்கன். இதிலிருந்து சாதி ஒழிப்பு என்பது தெலுங்கனின் ஆதாயம் என்பதை உணருங்கள். இன்னும் ஒரு யதார்த்தமான உண்மையையும் கருத்தில் கொள்ளுங்கள். இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் சாதி ஒழிப்பு சதி நிகழ்ந்தது. அதே சமயம் இங்குதான் வந்தேரிகள் தொடர்ந்து நம்மை ஆள்கின்றனர் என்பது மட்டுமில்லாமல் இங்கு பெரும்பான்மையாக உள்ள தமிழர் தமிழக ஆட்சியை கைப்பற்றுவதும் குதிரை கொம்பாகவே உள்ளது. ஆனால் சாதி ஒழிப்பு சதி நிகழாத ஏனைய இந்தியாவில் அந்தந்த மண்ணின் மக்களே ஆள்கின்றனர். இதிலிருந்து சாதி ஒழிப்பு என்பது தமிழரின் நிரந்தரமான வீழ்ச்சிக்கான விஷம் என்பது புரியவில்லையா? நமது உடலின் ஒரு பகுதியில் நோய் வந்துவிட்டது என்று கொள்வோம். நோயை குணப்படுத்துவீர்களா? நோய் வந்த பகுதியை வெட்டி எறிவீர்களா? கேன்சர் போன்ற குணப்படுத்த முடியாத நோய்கள் வரும்போதுதான் உடற்பகுதிகளை வெட்டுவோம். மற்றபடி நோயை குணப்படுத்தி காக்கவே முற்படுவோம். அதே போல சாதிகள் என்பன தொழிற்குலங்களே. அவை ஏற்றத்தாழ்வோடு பிறந்தவை அல்ல. ஏற்றத்தாழ்வையும் தீண்டாமையையும் உருவாக்கியவன் யூத பிராமணனும் தெலுங்கனும் தான். எனவே ஏற்றத்தாழ்வையும் தீண்டாமையையும் நீக்கும் மருந்து கொடுத்து சரி செய்வோமா? சாதியையே ஒழிப்போமா? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? எனவே சாதியை வலிந்து ஒழிக்காதீர்கள். தமிழரை அடையாளம் காணவும் தெலுங்கரின் ஏமாற்று தந்திரங்களிலிருந்து தப்பிக்கவும் சாதி பட்டங்களை பயன்படுத்துங்கள் என்று சற்றும் ஐயமில்லாமல் மிக நீண்ட பரிசீலனைக்கு பிறகு பரிந்துரைக்கிறேன். அதே சமயம் சாதி வெறி கொண்டு அலையாதீர்கள். சாதி வெறி என்பது ஒரு மன ஊனம் என்றும் அந்த ஊனத்தை திட்டமிட்டு வளர்த்தவன் தெலுங்கன் என்றும் அது தமிழரை அழிக்கும் நோய் என்றும் உணருங்கள். சாதி வெறி பற்றிய ஆய்வை சாதி வெறி என்ற அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.